கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனை நாளில் கூட ஸ்தோத்திரம் உங்களோடு சேர்ந்து இந்த காணொளி காட்சிகள் மூலியமாக மீண்டுமாக உங்களோடு சேர்ந்து பாடி ஆராதிப்பதற்காக தேவன் பாராட்டின அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக விலகாத கிருபை, மாறாத கிருபை நம்மை இதுவரையிலும் தாங்கி நம்மை பாதுகாத்து வந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் உண்மையில தேவனாய் இருந்தபடியாலே இதுவரையிலும் கர்த்தர் நமக்கு பாராட்டி அந்த கிருபையை நினைத்து ஸ்தோத்திரம் அவருடைய தயவை நினைத்து இந்த காலைகளில் மகிமைப்படுத்துவதற்காக தேவனை பாடி ஆராதிப்பதற்காக தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் பாராட்டின அந்த தயவை நினைத்து கண்களை மூடி இந்த காலைகளில் தேவன் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு இணைப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரலோக தேவனே நன்றி செலுத்துகிறோம். மகிமையான ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ பாராட்டி அந்த தயவை நினைத்து ஆண்டவரே இந்த காலைகளில் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உங்க பிரசன்னத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடியும் வரையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக வேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தோண்டி ஜோதியின் பிதாவிடத்தில் நீங்க இறங்கி வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த நாளில் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக அவர் இன்றைக்கும் அவர் மகிமையான தேவனாக இருக்கிறபடியாக தேவனின் ஆராதனை நீங்க முழுவதுமையாக ஆண்டவரை துதைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நீங்க வழிநடத்தும்படியாக நாங்கள் ஆண்டவருங்க பிரசன்னத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உங்க நாம மாத்திரம் இந்த காலவெளியில் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் கூட ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்க தேவன் பாராட்டின் அந்த தயவை நினைத்து ஒரு சில பாடல்களை நம்ம ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல உற்சாகமாக நம்ம பாடப்போகிறோம். ஸ்தோத்திரம். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிய நாள் விடுவித்தீர் பாடலை இந்த காலவெளியில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நாமே ஆசீர்வதிக்க அவர் உண்மையில தேவனாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வீணினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, பரலோக
சொல்லுகிறது. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்த, அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனது என்று சொல்லி வேதத்தில் சொல்வது போல இந்த காலை வேளையில கூட மீண்டுமாக இந்த பாடலை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் எந்த விதத்தில் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர்கள் முகங்களை பிரகாசிக்க போகும் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்களை அவர் தருகிற தேவனா இருக்கிறபடியால நன்றி செலுத்தி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரேசு. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரேசு. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை
உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம் என்று சொல்லுவோமாக. ஆண்டவரே துதிக்கிற இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஜீவன் தந்தவருக்கு நன்றி ஆராதனை, ஆண்டவரே பெருமை தந்தவருக்கு ஒரு நன்றி ஆராதனை, சுகத்தை கொடுத்தவருக்கு ஒரு நன்றி ஆராதனை. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமீபத்தில் மாத்திரம் தேவனல்ல, அவர் தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறபடியாலே ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழலிலிருந்து நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற, கர்த்தர் நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறபடியாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருத்தருடைய
சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கி நாவிக்கு பதிலாக துதியினுடைய துணை நம்மை ஆசீர்வதிக்கிறதே. இந்த நாட்களில் உங்களுடைய கிருபை பெருகட்டும், உங்களுடைய தாயை சூழ்நிலையும் ஆண்டவரே நம்ம ஏற்படும் நிர்பந்தமாக இருக்குது. கர்த்தருடைய கிருபைக்காக இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம தேசத்துக்காக ஒரு ஆண்டவரே நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த தேசத்தில் காணப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிற ஆண்டவர். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வியாதியின் பிடியிலிருந்து ஆண்டவரை இன்னைக்கு அநேகர் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் ஆண்டவரை பிணைவாசி போல் ஆண்டவரை பிணைவாசி ஆண்டவரை அந்த வாதை ஆண்டவரை காணப்படும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரை பிணைவாசி பக்தி வைராக்கியமாக ஆண்டவரை தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார் ஆண்டவரை. அது நிமித்தமாக ஆண்டவரை சில தேசத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அந்த எகிப்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரலோக தேவனே துதிக்கிறோம் ஆண்டவர். அந்த வாதை நிறுத்தப்பட்டது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்த வியாதிகள் ஆண்டவரே இயேசுவே உங்கள் நாமத்தினாலே மறுபடியாக ஆண்டவரோட பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம். பிணைவாசை போல் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தோடு நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாதை நிறுத்தப்படும் ஆண்டவரை. ஆவியானவரை நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோடி மக்களையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை. ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக துதிக்கிறோம். எங்களை விரும்பியாக்குகிறோம் ஆண்டவரை. தாழ்த்துகிறோம். மீது இருக்கிற பகுதியை நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி காட்சி மூலியமாக உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு ஷேர் பண்ணுவதற்கும் கர்த்தர் பாராட்டின இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் கூட வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடன் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசித்தது போல சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த லூக்கா எழுதின விசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிற தேவனா இருக்கிறாரு. என்னோட பிரசங்கத்தின் தலைப்பில் சோதனை காலத்தில் பின்வாங்காமல் இரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு 3 காரியத்தோடு உங்களோடு பேச ஆண்டவர் இந்த காலவேளையில கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறாரு. இந்த அதிகாரத்துல 3 காரியங்களோடு உங்களோடு பேச ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். 2வது பொறுமையுடன் பலன் கொடுக்க வேண்டும். 3வதாக விளக்கை தண்டின் மேல் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேதத்துல நம்ம வாசித்தது போல சோதனை காலத்திலே ஸ்தோத்திரம் பின்வாங்கி போகிறார்கள். என்னோட பிரசங்கத்தின் தலைப்பு சோதனை காலத்தில் பின்வாங்காமல். 3 காரியம்: விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், 2வது பொறுமையோடு பலன் கொடுக்க வேண்டும், 3வது விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அதாவது வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இந்த நாட்களில் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிற மைய கருத்து என்னவென்று சொன்னால், இயேசு ஸ்தோத்திரம் உவமையாக இந்த ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறாரு. அதாவது தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் விதை தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் வசனத்தை அதிகமாக
சார்ந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை நம்ம அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் உவமையாக அவர் ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிற தேவனா இருக்கிறாரு. இந்த 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல, அதாவது விதை தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதாவது முதலாவது வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், 2வது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், 3வது முள்ளுகள் இருக்கிற இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், 4வதாக நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவரின் இடத்துல நம்மோட இடைப்படுகிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில அவர் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறாரு. முதலாவது ஸ்தோத்திரம் 3 காரியங்கள் விசுவாசத்தோடு நம்பி, அதாவது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறாரு. அது 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். முதலாவது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும், எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்த அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த நாட்களில் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். காரணம் எபிரேயர் 1:11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களான நிச்சயமா இருக்கிறது. 2ஆம் வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த எபிரேயர் நிருபத்துல 11ஆம் அதிகாரம் முழுவதுமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தை குறித்து விசுவாச வீரர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் நாட்களில் அவர்கள் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் உண்மையோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போலதான் இந்த நாட்களிலோ, இந்த நெருக்கமான இந்த நாட்களில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசத்தோடு, அதோடு மாத்திரமல்ல நம்பிக்கையோடு தேவனோடு நீர் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்தது போல, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். யார் இந்த முன்னோர்கள் சில விதத்துல வாசிக்கும் பொழுது ஆபேல் முதல் ஆபிரகாம் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஸ்தோத்திரம் வேதத்துல வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் நமக்கு முன்பாக அவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்து சோதனை காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக நற்சாட்சி பெற்றவர்கள் சொல்லி ஸ்தோத்திரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியலில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் 11:1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, நம்பப்படுகிறவர்களையும் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறவர்கள் வரும் என்று எதிர்பார்க்கிற வருங்கால காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படாதவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது கண்ணுக்கு புலப்படாத காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்புகிறோம் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். காணப்படாதவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறைமுகமாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். காரணம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்க முடி, உங்கள் பேரு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை
அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலோ, எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலோ, நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் அவைகள் தீமைகளுக்கு அல்ல நன்மைகளுக்கு நன்மையாகவே மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தையின்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த சோதனை நாட்களில், இந்த பாடுகளில் மத்தியில, நிந்தனைகள் மத்தியில நம்ம வீட்டுக்குள்ளாக அடைப்பட்டு கிடக்கணும் சில நேரத்துல நம்ம கலங்கி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த நாட்களில் அதிகமாக தேவனோடு உறவாடுவதற்கு, அதிகமாக தேவனோடு செலவு செய்வதற்காக, ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக இந்த நாட்களில் அவர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிற உதாரணத்தை குறித்து நம்ம வேதத்துல நோவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த அதிகாரம் முழுது நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நோவா ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலை மத்தியிலும் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, மன உறுதியோடு, தைரியத்தோடு இருந்தார் என்று சில விதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா ஸ்தோத்திரம், நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளாகவே அவன் நீதிமானாய் இருந்தான் என்று சில விதத்துல வாசிக்கிறோம், உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சில விதத்துல வாசிக்கிறோம். இந்த நாட்களில் கூட நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அந்த உறுதியும் அந்த விசுவாசத்தை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் நோவாவிடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் சீக்கிரமாக இந்த தேசத்துக்கு மழையை வரப்பண்ண போகிறேன். ஸ்தோத்திரம். அது நிமித்தமாக இவர் ஒரு கொப்பேர் மரத்தாலே பேழையை உண்டாக்கி என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அதுவரையிலும் வேதம் சொல்லுகிறது, நோவா மலையை பார்க்கல, அதுவரையிலும் மலையை அந்த ஜனங்கள் பார்க்கவில்லை. ஆனாலும் நோவா ஸ்தோத்திரம் தன் காலத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவன் கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை அவன் கட்டினான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த நோவா இருந்த நாட்கள் எல்லாம் மழை பெய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அந்த ஜலமானது 150 நாட்கள் வரையிலும் அந்த ஸ்தோத்திரம் பிரவாகித்து கொண்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் நோவா அந்த 150 நாட்கள் வரையிலும் அந்த பேழைக்குள்ளாக அவன் பாதுகாக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நாட்கள் பெரிய மழை வந்தது. ஸ்தோத்திரம். ஆனாலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். சேம் காம் யாபேத் என்று சொல்லப்பட்ட அந்த 3 ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளையோ நோவாவியோட மனைவியும் 8 பேரையும் தேவன் அந்த பேழைக்குள்ளாக அவர் பாதுகாத்துக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம ஸ்தோத்திரம் இந்த 40 நாள் ஊரடங்கு நிமித்தமாக சூழ்நிலை நிமித்தமாக நம்ம ஆண்டவர் ஒரே இடத்துல முடங்கி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் பாருங்க ஸ்தோத்திரம் நோவாவை குறித்து சொல்லுகிறார். நோவா 150 நாட்கள் வரையிலும் அவன் பேழைக்குள்ளாகவே அடங்கி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா பேழைக்குள்ளாகவே பாதுகாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரத்துல இந்த நாட்களில் நம்ம வெளியே போகாமல் இருப்பது நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இந்த நாட்களில் நம்ம அதிகமாக தேவனோடு உறவாடுவதற்காக, தேவனோடு சம்பாஷணை பண்ணுவதற்காக, தேவனோடு பேசுவதற்காக இந்த நேரத்தை நம்ம செலவு செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற காரணம் ஆண்டவர் நோவாவிடத்துல காணப்பட்டது. ஸ்தோத்திரம். நோவா அதிகமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காரணம் அந்த 40 நாள் பெரிய மழை வந்தது. 150 நாட்கள் அவன் அந்த பேழைக்குள்ளாகவே ஸ்தோத்திரம் வெளியே எங்குமே போக முடியாத சூழ்நிலை காரணம் வெளியே சுற்றிலும் தண்ணீரான சூழப்பட்டு இருக்கிற அந்த நாட்களில நோவாவும் அவன் குடும்பமும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த நாட்களில் அதிகமாக தேவ சமூகத்தில் நின்று ஹல்லேலூயா நோவாவை போல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் சூழ்நிலை எல்லாமே பாதகமாக இருந்தாலும் இந்த நாட்களில் நோவா 150 நாட்களும் ஆண்டவரே உடைய பேழையிலே
பாதுகாக்கப்பட்டது போல நாங்களும் ஆண்டவரே இந்த 40 நாட்களும் ஆண்டவரே இந்த ஊரடங்கு நாட்களில் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோட நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா ஆண்டவரே சோதனை காலத்துல பின்வாங்காமல் இரு அப்படின்னா பிரச்சனைகள் மத்தியில பாடுகள் மத்தியில எந்த விதத்துல உலகத்தை பார்க்காதபடி இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியாலே நன்றி சொல்லுங்கள். சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கணும். 2வது காரியம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த லூக்காயுத சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொன்னது போல பொறுமையுடன் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கூட நம்மிடத்துல ஆண்டவர் அதிகமாக அவர் பொறுமையை ஸ்தோத்திரம் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறாரு. வேதத்துல வாசிக்கும் பொழுது மார்க்கு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 30, 60, 100 பலன் தந்தது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா பொறுமையோடு தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே 100 மடங்கு நமக்கு பலனை அவர் தருகிற தேவனா இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம். பார்க்கும் பொழுது ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம ஸ்தோத்திரம் ரூத் புஸ்தகத்தை குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த வேதத்துல வாசிக்கும் பொழுது நகோமியை குறித்தும் ரூத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் அந்த 1ஆம் அதிகாரத்துல நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ரூத்தையும் ஸ்தோத்திரம் நகோமியை குறித்து அந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்தோத்திரம் பெத்லகேம் என்று சொன்னாலே அப்பத்தன் வீடு. அந்த நாட்களில பெத்லகேம் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அது நிமித்தமாக அவர்கள் மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மோவாப் தேசத்தில் அவர்கள் கடந்து போகும் பொழுது நகோமியுடைய கணவர் ஸ்தோத்திரம் எலிமெலேக் அவர் மரித்து போகிறாரு. 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். அப்படின்னா சூழ்நிலை எல்லாமே அவர்களுக்கு பாதகமா இருக்கிறது. பெத்லகேம் தேசத்துலதான் ஸ்தோத்திரம் பஞ்சம் வந்தது. சரி எப்படியாவது நம்ம மோவாப் தேசத்துக்கு போய் அந்த தேசத்துல நம்ம போய் ஆசீர்வாதமா இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கடந்து போகும் பொழுதோ அந்த தேசத்திலும் அவர்களுக்கு பிரச்சனை. அந்த தேசத்திலும் நகோமிக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் நகோமி அந்த இடத்துல கூட அவங்க சொந்து போகல. ஸ்தோத்திரம் பிரச்சனையை பார்த்தவங்க சொந்து போகல. காரணம் ஸ்தோத்திரம் அவர்கள் தேவனோடு இருக்கிற அந்த உறவை அதிகமாக பலப்படுத்தி கொண்டாரு இருந்தார்கள் சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். அதாவது நகோமி என்று சொன்னாலே நகைப்பு. ஆனாலும் ஸ்தோத்திரம் அந்த நகைப்பின் மத்தியில அந்த பாடுகளின் மத்தியில நகோமி ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்துடைய நாம மகிமைப்படட்டும். அந்த 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஹல்லேலூயா சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நகோமிக்கு ஹல்லேலூயா அவர்கள் காதலை கேட்ட உடனே மிகுந்த சந்தோஷமாய் அடைந்திருப்பாங்க. காரணம் எப்படி இந்த வார்த்தை அவர்களுக்கு கடந்து வந்திருக்கும் சொன்னா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கும் நகோமிக்கும் இருக்கிற அந்த உறவு ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த உறவு ஸ்தோத்திரம் காரணம் ஹல்லேலூயா மோவாப் தேசத்துல கணவர் இல்ல பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டார்கள் சொல்லி சில நேரத்துல கலங்கி கொண்டு இருக்கிற அந்த வேளையில நகோமி செய்த ஒரே ஒரு காரியம் ஸ்தோத்திரம் பொறுமையுடன் காத்து கொண்டு இருந்தாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் அவள் பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி
பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மிடத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதிகமாக அவர் விரும்புகிற காரியம் பொறுமையோடு. காரணம் சூழ்நிலை எல்லாமே பிரச்சனையோடு தான் இருக்கிறது, நெருக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நகூமியை போல ஸ்தோத்திரம் பொறுமையோடு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்க அவர் உண்மையில தேவனா இருக்கிறாரு. அந்த ஸ்தோத்திரம் ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரூத்தை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னா ஸ்தோத்திரம் நகூமியுடைய மருமகள் ரூத். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நகூமி அந்த மோவாப் தேசத்துல எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றார்களோ அதை நகூமி ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருந்திருப்பாங்க. அது நிமித்தமாக தான் அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சில விதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திர காரணம் ஹல்லேலூயா நகூமி ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி ரூத் அறிந்து கொண்டது நிமித்தமாக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ரூத்தோ ஸ்தோத்திரம் அவளை விடாமல் பற்றி கொண்டிருந்தாலும் சில பார்க்கிறோம். இதை எதை வலியுறுத்துகிறோம் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு எந்த விதத்தில் விரிசல் வந்து விடாதபடி அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அவர்களை எல்லா சூழ்நிலைமத்தில் அவரை இறுக பிடித்துக் கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்துல தான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவள் போய் வயல்வெளியில் இருக்கிறவர்கள் பிறகு பொறுக்கிக் கொள்ள தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலின் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாக இருந்தது சொல்லி வேதத்தில் வாசிக்கிற காரணம் நகூமியும் ரூத்தும் தேவனையே சார்ந்து கொண்டு மீண்டுமாக அந்த பெத்லகேம் தேசத்துக்கு அப்பத்தின் வீட்டுக்கு அப்பா சந்திக்கிற அப்பம் கொடுக்கிற அந்த தேசத்துக்கு மறுபடியுமாக அவர்கள் திரும்பி வந்த அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவர்களை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருந்தது. அவர்களை பாதுகாப்பதற்காக அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த பெத்லகேம் தேசத்துல கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு போவாசை ஆயத்த பண்ணி வைத்திருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் நாம் நெருக்கத்தின் மத்தியிலே இருந்து கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா ஆனால் வேதம் சொல்லுகிறது பொறுமையோடு நகூமியும் ஹல்லேலூயா ரூத்தும் காத்திருக்க கொண்டிருக்கிற அந்த வேளையில ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு போவாசை ஆயத்த பண்ணி வைத்திருந்தார் சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம தேவ சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக ஹல்லேலூயா நபர்களை ஆயத்தப்படுத்துவா. நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறபடியாலே ஹல்லேலூயா ஆண்டவரை நன்றி செலுத்தி ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஹல்லேலூயா அதனதன் காலத்துல அதனதனை நேர்த்தியாகவும் செம்மையாகவோ அவர் செய்து முடிக்கிற நம்முடைய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் மணிக்கிற 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ரூத்தை போல நகூமியை போல ஸ்தோத்திரம் நகூமியை போல பொறுமையுடன் தேவனோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஹல்லேலூயா உன் செய்கைக்கு தக்க ஹல்லேலூயா பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு நிறைவான பலனை தந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சில விதத்தில் வாசிக்கிறோம். அதே ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். கடந்த ஸ்தோத்திர காணொளி காட்சியில கடந்த வாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சகரியாவை பார்த்து சொன்னாரு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் ஸ்தோத்திரம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் இந்த நாட்களில் கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் நகூமியை பார்த்து சொல்றாரு ரூத்தை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் இப்போதும் மகளே
நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம எந்த விதத்துல நம்ம பயந்து விடாதபடி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி தேவனோடு காத்திருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்னது போல நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காரணம் ஸ்தோத்திரம், சோதனை காலத்துல பின்வாங்காமல் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா ஸ்தோத்திரம், முதலாவதாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த சோதனை காலத்துல ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. இரண்டாவது காரியம், சோதனை காலத்துல பின்வாங்காமல் இரு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ஸ்தோத்திரம் பொறுமையுடன் பலனை கொடுக்க வேண்டும். அப்படின்னா ரூத்தை போல ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக ஹல்லேலூயா ஒரு போவாசை ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. போவாஸ் எதை குறித்து சொல்லுகிறது, எதை குறிக்கப்பட்டிருக்கு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பரம போவாசாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நடத்த, நம்மை பராமரிக்க, நம்மை விசாரிக்க அவர் உண்மையில தேவனா இருக்கிறபடியாலே நீ பயப்பட தேவையில்லை, கலங்கிட தேவையில்லை. காரணம் ஹல்லேலூயா உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம். அதே போல மத்தேயு 5:12 ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு மகிமையான வார்த்தை சொல்லுகிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. நெகேமியை போல ஸ்தோத்திரம் ரூத்தை போல இந்த நாட்களில் சந்தோஷப்பட்டு களி கூறும் பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். அதே போல ஹல்லேலூயா மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் மீண்டுமாக அந்த லூக்கா எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 16ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். முதலாவது நம்ம பார்த்தோம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக பொறுமையோடு பலனை கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் லூக்கா எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். மூன்றாவது காரியம் ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த நாட்களில் நம்மோடு அவர் இடைப்படுகிற தேவன் ஸ்தோத்திரம் நம்ம வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு விளக்கை தண்டின் மேல் வைக்க வேண்டும். அப்படின்னா ஸ்தோத்திரம் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாய் மாற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்தது போல ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதை வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அப்படின்னா ஸ்தோத்திரம் திடீரென்று நம்ம ஸ்தோத்திரம் அப்படி இல்லத்துல ஒரு கரண்ட் கட்டாகும் பொழுது நம்ம ஒரு மெழுகுவர்த்தியை நம்ம ஸ்தோத்திரம் நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது அந்த மெழுகுவர்த்தி எடுத்து நம்ம எந்த சூழ்நிலத்திலோ ஒரு கட்டிலின் கீழாகவோ அல்ல ஒரு மேஜின் கீழாகவோ நம்ம வைக்க மாட்டோம். அந்த மெழுகுவர்த்தி எடுத்து எப்பொழுதுமே ஒரு உயரமான இடத்துல நம்ம வைக்கும் பொழுதுதான் அந்த மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் அந்த அறை முழுவதுமாக ஸ்தோத்திரம் அது வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தினாலே நம்ம மற்ற காரியங்களை செய்ய முடியும். அதெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல நம்மை ஆண்டவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறாரு. காரணம் ஸ்தோத்திரம் இந்த வேதத்துல 66 புத்தகங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வேதத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதம் 119 105 வாசிக்கும் பொழுது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அப்படின்னா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. 66 புத்தகங்களை நாம வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் படியாக நாம கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு உலகத்துக்கு வெளிச்சமாக நீங்க மாறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம்
அவர் எதிர்பார்க்கிறார் சொல்லி பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் தெளிவாக இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கு அப்படின்னா இந்த 66 புத்தகங்களின் படியாக இந்த வார்த்தை எதை ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையானது நமக்குள்ளாக கடந்து போகும் பொழுது ஸ்தோத்திரம் நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிற அந்த வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அதே எபேசியர் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ வெளுத்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் லாக்டவுன் நாட்களில நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் இந்த இடத்துல எபேசியர் நிருபத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ வெளுத்து மரித்தோரை விட்டு எழுதுற அப்படின்னா ஸ்தோத்திரம் இந்த நாட்களில ஸ்தோத்திரம் தூங்குகிற காலங்கள் ஆவிக்குரிய நம்ம எப்பொழுதுமே விழித்திருந்து தேவனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அந்த 16ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான வார்த்தையை வைத்திருக்கிறார் அப்படின்னா இந்த நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்களில் நம்ம எவ்வளவுக்கு அதிகமாக தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறோமோ, தெய்வ பிரசனத்துல நம்ம காத்திருக்கிறோமோ, தெய்வ வசனத்தின் படியாக ஸ்தோத்திரம் நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரே, நாட்கள் பொல்லாதவர்களான இருக்கிறபடியாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது, இந்த நாட்களை நம்ம சரியாக ஜெபித்து தேவனோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் வருகிற நாட்களில நம்மை வெளிச்சமாய் மாற்ற ஆண்டவர் உண்மையில தேவனாக இருக்கிறபடியாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாக நம்ம நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. 5 புத்தி இல்லாதவர்கள் 5 புத்தி உள்ளவர்களை குறித்து ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த 5 புத்தி இல்ல கன்னிகைகள் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த தீவெட்டியோடு எண்ணெயும் கூட கொண்டு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனா புத்தி இல்லாதவர்களோ வெறும் தீவெட்டியோடு கடந்து போனாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் மணவாளன் வரும் பொழுது ஸ்தோத்திரம் அவங்கள தீவெட்டியெல்லாம் அணைந்து போயிடுச்சு. புத்தி இல்லாத கன்னிகளோட தீவெட்டியெல்லாம் அணைந்து போயிடுச்சு. ஆனா புத்தி இல்ல கன்னிகைகளோ தீவெட்டியோட எண்ணெயை கொண்டு போகும் பொழுது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த தீவெட்டி அணைந்து போகிற அந்த சூழ்நிலை மத்தியில ஹல்லேலூயா அணைந்து போகாமல் இருப்பதற்கு அவர்கள் எண்ணெயை ஊற்றும் பொழுது அந்த தீவெட்டி ஹல்லேலூயா அது பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்த அந்த வெளிச்சத்தினாலே மணவாளனை சந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா புத்தி இல்லாதவர்களோ தங்கள் தீவெட்டிகள் எல்லாம் அணைந்து போய்விட்டது. ஹல்லேலூயா மணவாளன் வரும் பொழுது அவரை எதிர்கொள்ளாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவர்கள் வருத்தத்தோடு கவலையோடு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா அப்படின்னா ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய தீவெட்டி எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நமக்குள்ளாக ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியான எண்ணெய் ஹல்லேலூயா அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா மகிமையாய் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் விழித்திருக்கும் பொழுதுதான் மற்றவர்களை வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற்ற முடியும். அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் ஸ்தோத்திரம் அவர்கள் வெளிச்சத்தோடு அவர்கள் ஸ்தோத்திரம் அவங்க எண்ணெயோ ஹல்லேலூயா தீவெட்டியோட எண்ணெயும் கூட இருந்ததுனாலதான் அவர்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றி அவர்கள் கடந்து செல்ல முடிந்தது. அதே போல ஆண்டவர் நம்மிடத்துல இந்த நாட்களில ஸ்தோத்திரம் நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்மை மாற்ற
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறபடியாலே இந்த நாட்களில ஸ்தோத்திரம், இந்த லாக்டவுன் நாட்களில ஹalleluya சோதனை காலத்தில் பின்வாங்காமல் இரு என்று சொல்ல அந்த வார்த்தையின் படியாக முதலாவது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஹalleluya நோவாவை போல ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் பொறுமையுடன் பலனை கொடுக்க வேண்டும். 30, 60, 100 நம்ம பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா நகோமி ரூத் எல்லாமே எழுந்து போன அந்த சூழ்நிலை மத்தியில அவங்க திரும்பி வந்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர்களை போஷிப்பதற்காக ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம், விளக்கை தண்ணீர் மேல் வைக்க வேண்டும். அப்படின்னா நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாறும் பொழுது ஹalleluya ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே அவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்ற ஆண்டவர் உண்மையில தேவனா இருக்கிறதுக்கு காரணம் ஸ்தோத்திரம். இந்த வேதத்துல 66 புத்தகங்களை நம்ம கை கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் வேதத்துல வாசிக்கும் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, என் வசனத்தை நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஹalleluya என் வசனத்தை இருதயத்துல வைத்து பதித்து வைத்திருக்கிற ஜனங்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனம் எல்லாம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் ஹalleluya ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் மாற்ற, உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்ற, சபைக்கு வெளிச்சமாய் மாற்ற, தேசத்துக்கு வெளிச்சமாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு உண்மையில தேவனா இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் நாம மாத்திரம் இந்த கால வேளையில மகிமைப்படும்படியாக ஒரு பிரசன்னத்துல ஹalleluya கண்களை மூடி ஆண்டவரே நன்றி செலுத்தி ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா இருக்கிற இடத்துல ஆண்டவரே கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாட்கள் கொடியதாய் இருக்கிறபடியாலே ஆண்டவரே நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் ரூத்தை போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளணும். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கணும். ஆண்டவரை 5 புத்தியுள்ள கன்னிகைகளை போல் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் பொழுதுதான் மனவாளனை சந்திக்க முடியும். ஆண்டவரை 5 புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவரை ஹalleluya ஆண்டவரை தீவட்டியோடு ஆண்டவரை எண்ணெயை கொண்டு போக ஆண்டவரை மாறாக ஹalleluya அவருடைய தீவட்டி அணைந்து போய்விட்டது. அது நிமித்தமாக ஆண்டவரை மனவாளன் வரும் பொழுது அவரை சந்திக்க முடியாம ஆண்டவரே துதிக்கிற அவரை எதிர்கொள்ள முடியாம ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே வாசல்கள் அடைக்கப்பட்டது. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே துதிக்கிறோம். பரலோக தெய்வனே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் அதிகமாக ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த சோதனை காலத்துல இந்த நெருக்கமான காலத்துல ஆண்டவரே அப்பா அந்த மோவாப் தேசத்துல நகோமி ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே அந்த நெருக்கமான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே ஹalleluya பரலோக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விசாரித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டதுக்கு காரணம் ஆண்டவர் தேவனுக்கும் நகோமிக்கும் இருக்கிற அந்த உறவு. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ரூத்தும் அவளை விடாமல் பற்றி கொண்டால் அப்படின்னா ஹalleluya நகோமி ஆராதித்த அதே தேவனே ரூத்தும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஏற்ற நேரத்துல போவாசுல கண்களில் ஆண்டவரை ரூத்துக்கு தாய்வு கிடைக்க செய்து ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவரை நன்மையை உண்டாக்கி ஆண்டவரை ரூத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறார். வலுத்த கோதுமையை கொடுத்து ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவரை அவர்கள் அந்த இடத்தில் ஆண்டவரை அந்த பெத்லகேம் தேசத்தில் நிறைவாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை கர்த்தர் நமக்காக ஆண்டவரை துதிக்கிறார். வலுத்த கோதுமையை ஆயத்தப்படி வைத்திருக்கிறாரு. ரூத்துக்கு எப்படி ஒரு வலுத்த கோதுமையை ஆயத்தப்படுத்தி வைத்து ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதித்து அதே ஆண்டவரை நம்மையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரை நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க நம்முடைய திருச்சபை ஆசீர்வதிக்க நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய தேவன் அவர் உண்மையில தேவனா இருக்கிறபடியாலே இந்த சோதனை காலத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் பின்வாங்க
பின்வாங்கி போய்விடாதபடி ஆண்டவரே நம்பிக்கையோடு காத்திருக்கணும் ஆண்டவரே, பொறுமையோடு பலனை கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை மாற்றும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மகிமையெல்லாம் மீட்புறமைக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் செவியுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.